சென்னை தேர்ட் புக் ஃபேர் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸில் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா முகவர்களும் பதிப்பாளர்களும் அதுவும் எழுத்தாளர்களும் வந்து கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணி அவங்களே புத்தகங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ பேசி பதிப்பாளர்களே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இந்த இந்த புஸ்தக கட்சி மூலமாக நிறைய தமிழ் புக்ஸ் வெளிநாட்டுக்கு பயணிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆண்டு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரிசப்ஷன் இருக்குது? நீங்கள் இந்த 3 days நடந்துச்சு, எவ்வளோ ரிசப்ஷன் இருக்குது? எனக்கா ஐ மீன் இந்த க்ரௌட், இங்கே வரக்கூடிய பப்ளிஷர்ஸோட தேர்ட் இயர் எப்படி இருந்தது? வந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்தியாவுக்கு வந்தது முதல் தடவையாச்சு. ஆனா சிறப்பான விருந்தோம்பலை ரசிச்சு மகிழ்ச்சி ஆனாங்க. நீங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க? நீங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருக்கீங்க. எந்த லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றீங்க? தமிழ்ல எந்தெந்த புக்கெல்லாம் அதிக அளவுல உங்க லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு? நான் தமிழ்ல இருந்து பிரெஞ்சு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அப்புறம் நீங்க கேட்ட அடுத்த கேள்வி, அதாவது நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த மொழியில நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்றீங்க, எந்த தமிழ் புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் சோஃபா? நான் அது வரைக்கும் 4 புக்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஸோ நான் செஞ்ச முதல் மொழிபெயர்ப்பு இமயம் எழுதி. ஸோ தலைப்பு மாற்றினாங்க Le Père. ஸோ இமயமுடைய பெத்தவன். ரெண்டாவது இந்த சிறுகதை தொகுதியில் 2 சிறுகதைகள் மொழிபெயர்த்தேன். ஸோ முதலாவது பெருமாள் முருகன் சிறுகதை, ரெண்டாவது அம்பை சிறுகதை. மூணாவது வந்து சோபா சக்தி எழுதிய இச்சாவே மொழிபெயர்த்தேன். ஸோ இந்த புக்குக்கு வரவேற்பு சிறப்பாக இருந்தது. ஆமாம், விருதுகள் வாங்கியாச்சு. ஆமாம், அங்கே பிரான்ஸில். நாலாவது பெருமாள் முருகனுடைய மாதொரு பாகன். ஸோ பெருமை படிக்கூடிய விஷயம் என்னன்னா, காலிமான பிரான்ஸில் மிக பிரபலமான பதிப்பகத்தில் வெளிவந்தது. ஸோ பெருமாள் முருகனுக்கு பிரான்ஸில் ஒரு பெரிய அங்கீகாரம் வரை போகும். இந்த புத்தகம் இங்கே பெரிய அளவில் விற்பனையான புத்தகம். அதே மாதிரி இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நெத்தி தான் வெளிவந்தாச்சு பிரான்ஸ்ல. Laetitia. You are also translator. I am a translator. Yes. தமிழ் கத்துக்கிட்டீங்க, எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு எங்கே தமிழ் வரணும்னு முதல்ல ஆசை வந்தது? ஸோ நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா கற்றுக்கிட்டே வரேன். ஸோ ஆரம்பத்தில் நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ சில தமிழ் குடும்பங்களை சந்தித்தேன். ஸோ அவங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு என்கிட்ட அன்பா இருந்தாங்க. ஸோ என்னை மொசியனை கூப்பிடாது, அங்கிள்னு கூப்பிடு, என்னை மதம்னு கூப்பிடாது, ஆண்டின்னு கூப்பிடு. அம்மா இருந்தாங்க. ஸோ என்னோட நன்றியை சொல்ல முதல்ல சில தமிழ் வார்த்தைகள் கற்றுக்க ஆசை வந்தது. ஸோ சில வார்த்தைகள் கற்றுக்க பிறகு எழுத படிக்க ஆசை வந்தது. அதையும் செஞ்சு மேற்படிப்பு செய்ய ஆசை வந்தது. ஸோ PhDக்கு வரை போயிருக்கேன்.